அதாவது குழந்தை பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும் உணவுகளையும் மிகவும் கவனமாக பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டும். முதலில் சத்தான பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்கள். அதிக இனிப்பு மற்றும் ஜங்க் ஃபுட்டுகளை கொடுத்து பழகாதீர்கள். அப்படி கொடுப்பதால் குழந்தைகள் சத்தான உணவுகளை ஒதுக்கிவிட்டு இதை அதிகம் விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அதனால் குழந்தை பிறந்து சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்து சிறிது சிறிதாக சத்துள்ள உணவுகளை கொடுத்து பழகுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் முழுமையாக உடம்பில் சேரும். உதாரணமாக, குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது 5 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தான சாதம் செய்து கொடுக்கலாம். உடம்பில் இரத்தம் என்பது மிகவும் முக்கியம். இரத்தம் சீராக செயல்பட்டால்தான் உடம்பில் மற்ற உறுப்புகளும் சீராக செயல்படும். உடம்பில் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அவர்கள் பள்ளிக்கு கொடுத்துவிடும் உணவுகளில் நீங்கள் சத்தான உணவுகளை கொடுத்துவிட்டால் எப்படியும் சாப்பிடத்தான் செய்வார்கள். அப்படி கொடுத்துவிடும் உணவுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவுகளை கொடுங்கள். முதலில் கீரையை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இது குழந்தைகளில் மிகவும் ஆரோக்கியத்தை அளிக்கிறது, மலச்சிக்கலை தீர்க்கிறது. மலச்சிக்கல் தீர்ந்தாலே உடம்பில் சளி பிரச்சனை என்பது வரவே வராது. மேலும் பல வியாதிகளை தடுக்கும். பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்தவுடன் உளுந்தங்களி கொடுக்கிறார்களே, ஏன் தெரியுமா? உளுந்தங்களியில் அவ்வளவு நன்மைகள் உள்ளது. குறிப்பாக இரத்த சோகையை தடுக்கிறது, எலும்புகள் வலுப்பெற செய்கிறது. மேலும் உடலுக்கு தேவையான 3/4 சத்துக்கள் கருப்பு உளுந்தில் கிடைக்கிறது. அதனால்தான் உளுந்தங்களி செய்து சாப்பிட சொல்கிறார்கள். இது வயதிற்கு வந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லோரும் சாப்பிடலாம். கருப்பு உளுந்து களி செய்து சாப்பிட முடியாவிட்டால் வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைகளுக்கு உளுந்தம் சாதம் செய்து கொடுத்து விடுங்கள். சாதம் செய்வது போலத்தான், ஆனால் இதில் சிறிது ஜீரகம், பூண்டு, வெந்தயம் மற்றும் கருப்பு உளுந்து அனைத்தையும் வறுத்து எடுத்து விடுங்கள். துருவிய தேங்காய் சேர்த்தால் இன்னும் ருசியாக இருக்கும். 1/2 டம்ளர் உளுந்திற்கு 1 டம்ளர் அரிசி வீதம் எடுத்து தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து சாதம் போல் செய்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகளுக்கு பிடித்த துணை கறி வைத்து கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதால் அவர்களுக்கு சேர வேண்டிய சத்துக்களும் சேர்ந்துவிடும். எப்பொழுதும் ஜங்க் ஃபுட் மற்றும் தின்பண்டங்கள், அதிக எண்ணெய் பொருட்கள் அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்த்து இதுபோல் சத்தான சாப்பாட்டை செய்து கொடுங்கள். வளர வளர அவர்களுக்கு சத்துக்களும் வளர்ந்து கொண்டே வரும். கருப்பு உளுந்து இரும்பு சத்து மிகுந்தது. எனவே இது இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. இது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளது. மேலும் கருப்பு உளுந்தில் உள்ள உயர் நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கும் மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது. இது சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றது. மேலும் உடலில் சேர்க்கப்படும் உப்பு சத்துக்களை சமநிலைப்படுத்துகிறது. இறுதியாக கருப்பு உளுந்து மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களை கொண்டிருப்பதால் இது எலும்புகள் மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. கருப்பு உளுந்து தொடர்ந்து சாப்பிடுவது உடலின் பொதுவான நலன்களுக்கு உதவுகிறது.